இருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய் ஒன்னு சார், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கூல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், முறை ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். தாற்போது க்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக் சப்பரப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Haley and single true train. சரி, நான் அல்கான் கேக் பெற்று மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். This is now Churchill Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது. செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட் சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ். ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. En hasar trigger warker surgery in Turkey. Çoban sosyersyon saglet. Full peyzer pigel. Eli saglet suri. Like clockwork. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என் ஐ கீல் மிச்சஸ் பேக்கிங். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிரு. சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளருக்கு முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்துவது கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால். பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் ஊருளை கிழங்குகளை எடுத்துக் கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம்.
பின் இவ்வாறு நறுக்கவும். Inner inch Valparaiso. எண்ணெய் மற்றும் Working வச்சு விடுங்க. there's a quarter mile bro. ஓ அப்படியா சரி ஒரு நிமிஷம் இரு பட்டாட்டா அப்பா மேலும் எண்ணெய் சேர்ப்போம் காத்திருக்கும் நேரமில்லை அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன் குனி பாதுகாப்புக்கு உதவும் உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள் அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இல்லைகளை எடுக்கலாம், அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவே மாத்தம் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்டு எனக்கு பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி, எனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? to make rice for it. Sir, pasta. Really circle for it. உங்களே மாவனை எடுக்கிறோம். Horse kids audio. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? பிரின் ரொட்டவர் ஒரேஸ் for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல.
என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமாதான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? சரி, நாங்கள் எதை பார்னியோட சமைக்க போகிறோம்? அருமை. நான் எங்கே ஆரம்பிப்பது? எனக்கு ஒரு கேக் வேண்டும், உள்ளே திரவம் நிரப்பத்துடன். எனக்கு ஒரு மகத்தான யோசனை வந்துவிட்டது. கேக் செய்ய தொடங்குகிறேன். கேக்குக்கு மேல் கிரீமினை பிழிகிறேன். ஒரு ஸ்பாட்சுலாவால் பரப்புகிறேன். நாக்கினால் மலரச் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கும். இனி நடுவில் ஒரு சிறிய துளையை சேர்க்க போகிறோம். இதோ சில கமீஸ். நான் அவற்றை உருக வைக்கிறேன். இது அற்புதம். இப்போது அதை அந்த துளையில் ஊற்றுவோம். அதை மூடுகிறேன். முடிந்தது. நான் அதிசயமானவன். இப்போது நமக்கு சிறு நுணாணிகள் வேண்டும். பாருங்கள், இது எனது பாதங்களைப் போலவே இருக்கிறது. மேலும் பாதங்களுக்கு மேல். அப்படியா? அரியையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு அதிசயமான கேக் சமைக்க நேரமானது. சரி சரி சரி, நடுவில் ஒரு துளை செய்வோம். சரியாக உள்ளது. நமக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. அதன் நிறம் எனக்கு தண்ணீர் நினைவூட்டுகிறது. சில கம்மிகளும் அவை சின்னத்தின் சிறு சுறாக்கள் போல். அது அங்கே நீந்துவதைப் போல. அது ருசியானது. அடுத்தது இந்த இடத்துல இன்னும் காண்டி இருக்கிறது. கேக்கின் ஜூபியனை M&M's வைத்து விடலாமா? ஒரு கலை ஷெஃப் அமைப்பு. ஓ, பார்னி, விளையாட ஆசையா? சரி, வந்து குடி. இந்த கேக் நாசமாயிருக்கும் போது என்னிடம் பந்து இருக்கிறது. நான் நல்ல பையன். இது ரொம்ப அழகா இருக்கு. என்னிடம் எஞ்சி இருப்பது பபுல்கம் மட்டுமே. இது மூலம் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். முழு கேக்கை செவுல் பாட்டிலால் சுற்றி பொதிவோம். எல்லா பாதிப்பையும் மறைக்க முயற்சிப்போம். சரி, இது மிகவும் நல்லது. இப்போது துவைத்த ஹபா பபாவை மையத்தில் ஊற்றுகிறேன். அது எளிதாக இல்லை. அது அழகாக இயங்கியது. ஹூரே! வாவ்! நான் இந்த கேக்குகளை முயற்சிக்க ஆவலாக இருக்கிறேன். முதல் பிங்க் கேக்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு கடி எடுக்கிறேன். வாவ்! என் வரைபடத்தில் போலவே அந்த புட்புடங்களை பாருங்கள். அடுத்து நீல கேக். வாவ்! எவ்வளவு சாக்லேட் அடிப்படை. அந்த சுறாக்களை பாருங்க. வாவ்! எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது பார்னியின் கேக் சுவைத்து பார்க்கலாம். நன்றி. அவன் நல்ல வேலை செய்தான்.
அது உள்ளே ஏதோ சுவையாக இருக்கிறது. அதுதான் வெற்றியாளர். வாவ், எனது கேக் வெற்றி பெற்றது. நான் சிறந்த சமையல்காரன். இப்போது என்ன வேண்டும்? எனக்கு பாப்கார்ன் வேண்டும். அது நல்ல யோசனை. சிறப்பு. டேனிக்காக சிறந்த பாப்கார்ன் செய்வேன். சோளம் தானே, கார்ன், தானியங்களை பானிலில் வாரி. ஓ, நமக்கு ஏதாவது ருசிகரமான ஒன்றை சேர்க்க வேண்டும். என் செல்லமான நாய் உணவு. வூஃப் வூஃப், இது மிக சிறந்தது. எனக்கு டேனியை பொறாமையாக இருக்கிறது. பார்னி, ஓ, இப்போது பாப்கார்னை ஒரு கிண்ணத்தில் ஊற்று. ஸ்டிக்கரை டேனியின் என மாற்றுவோம். அடி என்ன செம்ம இனிமை. பெரிய பார்னி, நான் அப்பாவுக்கும் பாப்கார்ன் செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒரு பிரம்மாண்டமான யோசனை வந்திருக்கின்றது. நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இது ருசியாக இருக்கும். மார்ஷ்மெல்லோக்கள் உருக ஆரம்பிக்கும் வரை மற்றும் சோளக்கனிகளின் வெடிப்பு வரை காத்திருக்கிறேன். அருமையாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். நான் நிறமிக்க பந்துகள் செய்வேன். சிற்றேரி சர்ப்பத்தை எல்லாம் மீது ஊற்றுகிறேன். சில வண்ணமயமான துகள். என் உணவு தயாராக உள்ளது. என்ன, உண்மையிலேயே? ஆஹா, அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். சரி, பாதிலே சொல்ல முடியாதவரின் மகன். எனக்கு தெரியும். நான் பொற்கடலை வேலையாக செய்வேன். நான் பொற்கடலையின் இயந்திரத்தில் இன்னும் அதிகமான சோளம் விதைகளை வைப்பேன். இதோ அதற்கு வேகமாக வேலை செய்ய டைனமைட். வேண்டி மேலே பாருங்கள். ஏதோ ஒன்று உங்களை நோக்கி பறக்கிறது. வேண்டி வேண்டி எழுந்திர. ஓ சரி, எனது பாப்கார்ன் தயார். நான் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பதட்டி கொழுக்கட்டிகள் நிறைய. இது முழு மலை போல இருக்கிறது, ஆனால் சுவை சாதாரணமாக இருக்கிறது. ஓ, அது என்ன விசித்திரமாக தெரிகிறது. இது நாய்களுக்கான உணவின் மாதிரி சுவையதாக இருக்கிறது. சரி, சமையல்காரரின் பாப்கார்ன் நேரம் வந்துவிட்டது. இது போல் எதையும் நான் பார்த்ததில்லை. இதை இழுக்கும் போது செம்மையாயிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற்றவர். இந்த வெற்றி மகிழ்ச்சியா இருந்து நினைச்சி. என்ன சாப்பிட வேண்டும் இப்போது? ஓ, எனக்கு ஒரு பர்கர் சமைக்கவும் தயவு செய்து. என்ன, ஒரு பர்கர்? யோசனை சிறப்பாக உள்ளது. இந்த மாம்சத்தை தயார் செய்ய தொடங்குவோம். இது கட்லெட் செய்ததற்கானது. நான் சிறிய 8 உபயோகிக்கிறேன். இதோ 8. அதை வெஜக்கு அடுப்பில் தாளிக்கலாம். சீஸ் சேர்க்கிறேன். என் ரகசிய சேர்விதோவை நாய் உணவு. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சரி, இதோ எனது ஐஸ்பர்க். உண்மையிலே உன்னுடையது எனதிலும் பெரியது. இதை பார்க்க திரும்ப முடியாது. இப்போ ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு சில சாக்லேட் ஐஸ்கிரீம் தேவை வேண்டும். நம்ம அதை பிளெண்டர்ல வைப்போம். அது போதுமானது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பால் ஊற்றுறேன். அதுக்கு மேலே சில சாக்லேட் சிரப். மேலே இது என்ன இப்போது எல்லாவற்றையும் கலந்து விட வேண்டும். அல்லது சாக்லேட் மில்க் ஷேக் கண்ணாடியில் வரைந்து நோன் டியூப் வைப்பது உங்களைப் போல. ஓ ஷெப், இது அதிசயமாக இருக்கிறது. சரி, என்னுடைய யோசனையும் மிகச் சிறந்ததே. நான் ஒரு டானட்டியின் இருந்து இனிப்பான பஃப்கரை உருவாக்குவேன். அப்படி செய்ய முடியாது. அந்த பைனாப்பிள்களை திறக்க. ஓ, பார்னி எனக்கு உதவ முடியும். அவனின் நகம் மிகவும் கூர்மையானவை. அருமை. நான்
நாம் அன்னை சிற்றிலி வளையம், சில கமீஸ் மற்றும் நிறைய அடுக்குகள் பயன்படுத்துவோம். மேலே ஸ்ட்ராபெரி சிரப் மற்றும் மேலும் ஒரு சின்ன எலுமிச்சை. ஆஹா, நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். அற்புதமான ரொட்டி செய்தீர்கள். நான் மிக பெரியதை தொடங்குவேன். மீண்டும் நாய்க்கு உணவா? மனிதரே, அனுமதிக்கவும். அது என்ன? இங்கே ஒரு மில்க் ஷேக் இருக்கிறது. மேல் ஒரு பர்கர் இருக்கிறது. காக்டெயில் ருசியாக இருக்கிறது. ஹாம்பனியும் அருமையாக இருக்கிறது. மிகவும் வியப்பூட்டும் டோனட் ஹாம்பனியை சுவைக்க நேரம். சூப்பர். இது ஒரு இனிப்பு பர்கர் உண்மையாகவே ருசியானது. நிச்சயமாக இந்த பர்கருக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறேன். ஆமாம், ஓ, வெற்றி எனதுதான். கஷ்டம் செய்து. இது புதிய சவாலா? இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள். இவை எதற்காக? எங்களுக்கு தெரியாது. 1 2 3 1. சரி, இது முதல் பணி. சரி, இப்போ எனக்கு புரியுது இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், சாக்லேட் தான் நமக்கு தேவை. முதலில் ஒரு கத்தியை எடுத்து சாக்லேட்டை துண்டுகளாக வெட்டுவோம். அப்படியே ஓசோ லெப்தோத்தரோ தோசோ காலிட்டரோ. சரி, சாய்ப்பேச்சு அதை ஊறுக்கணும். நறுக்கிய சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதை சூடாக்குவோம். அது எரியாமல் இருக்க மென்மையாக செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது. அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும். எங்கள் திரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள். அதிகமாக ஊற்ற தேவையில்லை. இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதமுள்ளதை வெளியே ஊற்றுங்கள். அது இனி தேவையில்லை. இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ, வாங்க, நானும் அதை செய்ய முடியும். அதை விட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும். இது ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம். அது போதுமானது. இப்போ நாம் இதையெல்லாம் ஊறுக்க வேண்டும். அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும். ஓ ஆம், இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம். எனக்கு கூடைப்பந்து மிகவும் பிடிக்கும். அப்பா, ஓஹோ, அது என்ன? ஓ இல்ல, ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு. அது எனது மிகவும் பிடித்த கத்தி. ஓ மன்னிக்கவும் ட்ரேசி, தயவு செய்து சோகமாக இருக்காதே. இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன. ஆம், சரிதான் பாட்டி. இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும். அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆச்சு எடுப்பேன். இதை இங்கே வைக்கிறேன். இப்போ ஸ்ஞாத் சாக்லேட்டையும் உள்ள ஊற்றுவோம். இப்ப அதை சமமாக பரப்ப வேண்டும். மிகுதியை வெட்டி எடு. ஓ ஆம், கொஞ்சம் உலர விடு. இது தயாராகிவிட்டது. அந்த கூடைப்பந்து மயத்தை பாருங்க. இப்போ இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம். M&M's போன்றவை. ஓ ஆம், அவை மிகவும் நிறைந்துள்ளன. இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது. அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். சரி, நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே. சரி, இது என் முறை. ஒரு குச்சி, ஒரு ஆப்பிள் மற்றும் ஒரு கப் சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஓ அது சரி, நாம் ஒரு ஆப்பிள் சாக்லேட்டில் செய்து அதை அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம். சிறப்பு. இப்போது அதை சில மார்ஷ்மெல்லோக்களில் மற்றும் பிற நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் ஊருட்டுவோம். இதோ ஆரோக்கியமானதும் சுவையானதும். ஓ அலங்காரத்திற்காக மார்மலேட் புழுக்களை மறக்காதீர்கள். மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ மிகவும் அருமையாக மணக்கிறது. செல்லமே, நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எப்படி ஸ்டோர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்க போகிறேன். ஆனால் நமக்கு கொஞ்சம் தயாராக வேண்டும். அருமை. பிஸ்தா சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம். பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும். இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம். அதே போல செய்யவும். திராட்சை,
ப்ளூபெர்ரிகள், ஸ்ட்ராபெர்ரிகள், வாழைப்பழம். இந்த அழகான டெசர்ட்ல எங்கள் சாக்லேட் மோல்ஸ்ல நிரப்புவோம். இப்ப மேலே மேலும் சாக்லேட் போட்டு கெட்டியா காத்திருக்கலாம். முடிஞ்சு விட்டது. எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைத்து விட்டன. நம்மளோட முடிச்சிட்டோம். வாவ், இங்கே எவ்வளவு சாக்லேட் இனிப்புகள் இருக்கின்றன. இந்த கார்கள் பாருங்கள். நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன். யார் முதலில் என் வாய்க்கு வரும்? வாவ், அது என்ன? அட, இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது. நான் முயற்சிக்கிறேன். ஸ்ட்ராபெரி. வாவ், ஆப்ரிகாட். எனக்கு பிடிக்கும். இது அழகாக இருந்தது. இப்போது இந்த பாஸ்கெட் பாலை நசுக்கட்டும். வாவ், இந்த சாக்லேட் பாஸ்கெட் பாலில் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன. வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும். எனக்கு M&M's மிகவும் பிடிக்கும். அத பாருங்கள், உச்சியில் சாக்லேட் பூசப்பட்ட ஆப்பிள்கள். ருசியாக இருக்கிறது. மேலே மாம்பழ ஜெல்லி கூட. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெற்றியாளர் செஃப். யாராவது சந்தேகித்தார்களா? நான் ஒரு நிபுணர். சென்டபா, எனக்கு ஒரு கேக் பண்ணுங்க. ஆமாம், இறுதியாக நான் உண்மையில் ஒரு கேக் செய்ய விரும்பினேன். ஹனி, நீ என்ன செய்கிறாய்? அடடா, கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள். மிகவும் தொழில்முறை அல்லாதது. எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது. எனவே உதவிக்கு நன்றி. இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம். அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள். வாழைப்பழம் ஒன்று, மற்றொன்று அதுவே அத பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடணும். அடுத்ததாக இளஞ்சிவப்பு கோடுகளை அதை அலங்கரிக்க போறோம். அதற்கு பிறகு மேலே மூடுவதற்கு மேலும் சில இளஞ்சிவப்பு மாஸ்டிக் தேவைப்படும். ஆமா, அது மிகவும் பழமையானது. உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா? அது வேண்டாம் பாட்டி, எனக்கு கேக் வேண்டும். பை இல்ல. ஓ சரி, நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன். பாருங்கள், 2வது அடுக்கு, 3வது ஒன்று. இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன். எனக்கு நினைக்கிறேன் இது போதும். சரி, இன்னும் கிரீம். மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள். இப்போது சில பூக்களை சேர்க்கவும். இது அழகாக இருக்கும். மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது. ஆம் பாட்டி, நானும் ஒரு கேக் செய்தேன். பாருங்கள். ஓ, அது அழகா இருக்குது. நீ ஒரு புத்திசாலி பெண், பேர குழந்தை. வாவ், அது அற்புதமாக இருக்குது. ஓ, இது உண்மையான கேக். பாருங்க. ஓ, ஆம், அது ரொம்ப உயரமாவும் பெரியதாகவும் இருக்குது. ஆமா, அது போதும். ட்ரேசி, விலகிரு. இங்கிருந்து போ. என் கேக் அவனுடையது போல பெரியதல்ல. சரி, நான் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். எனக்கு அது மிகவும் நினைவில் இல்லை. ஓ, எனக்கு தெரியும். நான் மற்ற லேயர்களை ஆர்டர் செய்ய போகிறேன். இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன். வாவ், ஆம், அது வேகமாக நடந்தது. அருமை. ஓ இல்ல, ஓ, நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன். அல்லது சரி, நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன். நினைவிருக்கிறதா? நாம் இது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம். அருமையான யோசனை. ஓ சரி, மிகவும் படைப்பாற்றலானது. செல்லம், இதோ உனக்கு. முயற்சி செய். ஓ, இது கடினமான தேர்வு. இதை தொடங்குவேன். ஓ, இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது. மற்றும் ருசியாகவும் இருக்கிறது. மேலே பல அலங்காரங்கள். மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. அப்படியா, இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம். அதுல ஜெல்லி இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும்.
மற்றும் இத பத்தி என்ன பரிமாறுறதுல ரொம்ப படைப்பாற்றலான ஒரு நடவடிக்கை. ஓ, உள்ள இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சிகரமா உள்ளது. ருசியா உள்ளது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லது. சரி, வெற்றியாளர் யாருன்னா என் சகோதரி. ஏ, நான் வென்றேன் இறுதியாக. சரி, இந்த சுற்றில நீங்கள் எனக்காக சில டோனட்கள் செய்ய வேண்டும். ஆமா, அது பிரச்சனை இல்லை, செல்லம். இது தெளிவாக இருக்கிறது. நான் முதல்ல தொடங்குவேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி வடிவமைப்போம். சரி, முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வாணலியில் வைக்கப்படும். அதை திருப்ப மறக்காதே. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்ச் தேவை. பாட்டி, எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது. மறக்காதே செல்லமே, இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக. டோனட்டில் இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள். ஏதோ குறைவாக உள்ளது, ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. பாட்டி, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? அது என் பிடிச்ச உடை. சரி, முதல்ல நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி பயன்படுத்துவோம். அதை நல்லா கலக்குவோம். இதோ you're the donut astray with some side. இது கெட்டியா காத்திருக்கலாம், ஆனால் இந்த டோனட் தர்பூசணி போலவே இருக்கும். அத பாருங்க, நீங்க பாக்குறீங்களா? ஏய், அது மாவா? ஏன் அது இவ்வளவு ஒட்டிக்கொள்கிறது? நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, நான் இந்த குக்கி டோனட்ஸை பயன்படுத்த போகிறேன். இந்த பெரிய குக்கி டோனட்டை பாருங்கள். வாவ், நான் முடித்து விட்டேன். ஜெல்லியிலிருந்து வந்தவை. ஓ, இதை பற்றி என்ன? ஓ, இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன. உள்ளே ஜாம் இருக்கிறது. யம் யம். அந்த பெரிய டோனட்டை பாருங்கள். இது ஓரியோ சுவையா? ஓ, இது எவ்வளவு கடினமாக, ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சரி, வெற்றியாளர் என் பாட்டி. ஓ, நன்றி செல்லமே. நான் மிகவும் பாட்டியும் சகோதரியும் தான் குறைச்சியா இருக்காங்க. என் ஸ்ரீது செய்வ சாப்சியை நிறுத்தவும். நம்ம என்ன சமைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க நேரம் வந்துடு. ஒரு பர்கர்? வாவ், அப்படியெனில் நீங்கள் அனைவரும் புதிய சவாலுக்கு தயாரா? போலாம். அப்படி பாட்டி பர்கர் பன்களுடன் தொடங்குகிறாள். மூச்சைமதாக்கப்பட்ட இறைச்சி. பாட்டி மீவு உருண்டைகள் எடுத்து அவிடைய வாணலில் போட்டு ஸ்பாட்லாவால் இப்படி அழுத்துகிறார். பாட்டி தயாராகிவிட்டது. இப்போது ஒரு 3/4 இருசாதனை சீஸ் மற்றும் எப்படி டொமாட்டோ இல்லாமல் பர்கர்? மேலே ஒரு பனு வெங்காயமா? வாவ், பாட்டி பச்சை வச்சு சமையலாச்சு. எப்படி சீக்கிரமா? சிறந்த செயல் பாட்டி. இப்போது சகோதரியின் பங்கு. சாதாரண பன்ஸ் போதாது போல் இருக்கிறது. என்ன, ஒரு டோனட்? ஆஹா, ருசியாக இருக்கிறதே. சகோதரி டோனட்டை 2 பகுதியாக வெட்டுகிறார். இப்போது சாக்லேட்கள். எவ்வளவு இனிப்பு! அது புளிப்பு ஜெல். அது ரொம்ப சுவையோ, மிகுந்த புளிப்பு. இப்பொழுது மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்கள் மிரக்கிள் பர்கரை மூடுகிறோம். என்ன ஒரு அழகு! பேர குழந்தையின் வேலையை பாட்டி ஆச்சரியப்படுத்துவது எளிதல்ல. அதனால் எப்பொழுதும் போல நாங்கள் துப்பாக்கிகளுடன் தொடங்குகின்றோம். கருப்புகளுடன் பாட்டி பொரிக்கலாம். வெள்ளிக்கிழமை எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும்? வாவ், இந்த சீஸ் எப்படி அழகாக இருக்கு பாரு. வா, இந்த பர்கர் ஒரு நாக்குடன் வாயை போல தெரிகிறது. அது இல்லை, புதன்கிழமைக்கு அடுத்தது. நல்லது, எந்த பிரச்சனையும் சிக்கலை தீர்க்க எதை யார்ந்தும் இருப்பார்கள். எப்படியோ அப்புறம் புதன் இதுதான் கிராண்ட்மா, பார்த்துக் கொள்ளுங்கள். இது முற்றிலும் பாதிக்காது. இப்போது ஐசை பர்கருக்கு சேர்ப்போம். வாவ், இந்த பீமான்ஸ்டனை பாருங்கள். அவன் பயங்கரமா இருக்கிறான், ஆனா இன்னும் ருசிக்க கூடியதாக இருக்கிறான். ஆனால் எது அதிகமாக சுவையாக இருக்கும்? இப்போது நாம் கண்டுபிடிப்போம். மார்கோ, உன் முறை. என்னவளா பசிக்குது?
இந்த பர்கர் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்துள்ளது. அப்படியெனில் அடுத்து எதை முயற்சிக்கலாம்? முதலில் ஒரு கவல் போடலாம். ஐயோ, அது வெங்காயமா? இந்த பர்கர் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கிறது இங்கே? இவை என் மிகவும் பிடித்த இனிப்பு. ஜாமுடன் டான் சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்கும். சரி, வெற்றியை தேர்ந்தெடுக்க நேரமாகிவிட்டது. அது இந்த பர்கர். ஆம், இதுதான் நம்முடைய வெற்றியாளர். வாவ், புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். இது எனக்கு மட்டுமா அல்லது அவள் பியாஸ்மா எழுகிறார்? புதன் சிரிக்கிறார். வாவ், வூப்ஸ், அங்கே யாரோ வெட்கப்படுகிறார்கள் போல. செல்வி மற்றும் கையுடைய அக்கா ஒரே மொழியை புரிந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஓ, கை வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது நமது வீரர்கள் புதிய உணவை சமைக்க நேரம். ஹாட் சாக்லேட், இந்த சுவையான பானத்தை யார் விரும்பாதது? அனைவரும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள். பாட்டி மீண்டும் சமையலை தொடங்குகிறாள். அவள் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றுகிறாள். இப்பயாவது கோகோ பொடி கிளறுதல் மறக்க வேண்டாம். ஓஹா, ஒரு சாக்லேட் தண்டு சுவையை மேலும் அதிகரிக்கும். என்ன அளவுக்கு இனிப்பு! பாட்டி அவளது சியாந்த குவளையில் சூடான சாக்லேட்டை ஊற்றுகிறாள். அருமையான வேலை பாட்டி. இப்போ அவர்களின் தங்கையின் வரிசை. எச்சரிக்கையோட இருங்க. நீ இப்படி எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட முடியாது. பாட்டி சரிதான். சர்க்கரையை சிறிதளவே சேர்க்க வேண்டும். இப்படித்தான். ஓ, அவள் என்ன செய்கிறாள்? ஆமாம், இதையெல்லாம் பாருங்கள். இனிப்பு விரும்பும் பாட்டியை இந்த அளவு சர்க்கரை பொது பிடிப்பதில்லை. சரி, பாலை சேர்க்க வேண்டிய நேரம். கவனமாக இருங்கள். ஆசைப்படுவதில்லை. ஆம், தங்கை மிக்க கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீலாம் பொடிகளை சேர்க்கலாம். இப்போ சிறிது நிறமூட்டுக. வாவ், இந்த அழகை பாருங்கள். அனைத்து நிறங்களும் பிரகாசமாக இருக்கின்றன. Persmer Buster says, is with my serving. On Ecclebauer Samikobaris. Was it out of a lace? இறுதி சிறப்பு அழைத்திருக்கும் விப்ட் கிரீம் மற்றும் சில மார்ஷ்மெல்லோஸ். இனிப்பை பாருங்கள். அக்கர் சிறப்பாக சொடை. Rienzo. நிஜமா? வாரம் புதன்கிழமை. இங்கே ஒரு பொருத்தமான குவளை தேவை. கை உஜஸ்டன் ஸ்டீலினா சால என்ன செய்ய முடியும்? என்ன சாம்ராஜ்யம்? பாட்டி, நீங்க வாங்க உங்கள் நரம்புகளை கவனிக்கலாமே. லெஸ்லி சாக்லேட்டை ஊற்றி கொஞ்சம் விஸ்ஸர் கட்டி போடுகிறார். பெரிசீர் அருமை. கொஞ்சம் ஹரிப்போ ஜெல்லி விட்டல். ஆமாம், இந்த சிறப்பு சேவை எப்படி இருக்கிறது பாருங்கள். சூடான சாக்லேட் தயார். என் பிளாங்கெட். மற்றொரு வகையில் இதோ பாட்டியிடமிருந்து கிடைத்த வெந்நீர் சாக்லேட். தப்பு பறிக்க. இது என்ன? இது வித்தியாசமாக தெரிகிறது. ஆனால் நாமும் பார்த்து விடலாம். சந்தேகமில்லை. வெற்றியாளர் யார் என்றால் ஆம், சகையாதரி. இந்த சுற்று உங்கள் புகழ் முனைப்பு. நல்லா இருக்கு. நம்மளோட வீரர்கள் புது சவாலுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ அவங்க எதை செய்ய போறாங்க? இதோ பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த உணவினை சமைக்கவும் பரிமாறவும் பல வழிகள் உள்ளன. எங்கள் ஹீரோக்கள் எந்த வழியை தேர்வு செய்வார்கள் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். மிச்சம் என்ன? உருளைக்கிழங்குகள் முதலில் தோலுரிக்கப்பட வேண்டும். அதை தெரிந்திருந்தேன். சீஷர் உருளைக்கிழங்கை தோலுரிக்க ஒரு மிகவும் வினோதமான முறையை தேர்வு செய்தார். அவளின் அன்பு செலவனின் மீது அவள் எப்படி கோபம் கொள்ள முடியும்? அதுகளை தங்கை ஒரு பாக்கத்தை சாண்டிசி உருளைக்கிழங்குகளை வெட்டுகிறாள். இந்த அழகை பாருங்கள். சைன்களை தொடங்கி வெற்றியம் என்றார். அந்த ஒரு எண்ணெய் சைன்கிறது early kinger overtad flan. Alloy. Which I think French first to burl a full fabric is a train freedom. Yes, sir, Katinger. நமது வண்ண நிறப்பட்ட உருளைக்கிழங்குகளை ஒரு துண்டில் பரப்பினோம். சகோதரிக்கு மிக கண்ணே பரவசமூட்டும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் கிடைத்தது. பாட்டி இதற்கும் பாரம்பரிய பதிப்பு விரும்புகிறார்.
சில வேளைகளில் பாரம்பரிய பதிப்பு தான் சிறந்தது இல்லையா? ஆம், பிரெஞ்சு ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப். தேவையான சுவை எல்லோருக்கும் குழந்தை பருவத்திலிருந்தே அறிமுகமானது. இதற்கு மிஞ்சிய ஏதாவது உள்ளதா? நன்றாகியானால் பார்ட்டி. பரவாயில்லை, இந்த முறை புதன்கிழமை போன்று நாம் ஆச்சரியப்படுத்துவோம். புதன்கிழமை உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே சமைக்கப்பட்டு விட்டன. இது சாதாரணமான பரிமாறல் போல தெரிகிறது. ஆனால் இது என்ன? அப்பா, புதன்கிழமை பக்கங்களை குழப்பியிருக்கிறாள் போல இருக்கிறது. பாட்டி, நீங்கள் உங்கள் கண்களை மூடுவது நல்லது. இது மனசாட்சியா இருப்பவருக்கு சரியான காட்சி அல்ல. அப்படி எங்க இருந்தோம்? ஓ, பிரெஞ்ச் ஃப்ரைஸ். வென்ஸ்டே உருளைக்கிழங்கை கருப்பாக வரைகிறாள். அப்பா, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. தோன்று சகோதரி வென்ஸ்டேத்தின் உணவை பாராட்டுகிறாள். அவள் எதிர்வினையை பாருங்கள். சரி, இனி மார்கோட் என்ன நினைக்கிறாள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கருகியதா? இல்லை, இது சுவைக்கு பாதகமாக இல்லை. கேட்சப்புடன் சூப்பர் தான். சரி, நான் தள்ளி போடாமல் கடைசி துண்டு வரை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ருசிகரமாக உள்ளது. அடுத்ததை நோக்கி. சரி, மோசமாக இல்லை. பார்ப்போம். ஆனால் இது போல் சாப்பிட இதைவிட சுவையாக இருக்கும். சரி, வழி அனுப்பு. எனது உருளைக்கிழங்குகளே, நான் உங்களை சாப்பிட போகிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டதாக தோன்றுகிறது. ஆனால் இன்னும் மூன்றாவது உணவு இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு பாடு. ரொம்ப சுவையாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். அருமையாக இருக்கிறது. கடைசி துண்டு வரை. கவலைப்படாதீர்கள், நான் நன்றாக இருக்கிறேன். அச்சா நண்பர்களே, அடுத்த சவாலுக்கு தயாரா? அது என்ன என்பதை பார்க்கலாம். பேன்கேக். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நமது நாயகர்கள் இந்த அற்புதமான உணவை கேட்க தெரிந்திருப்பார்கள் என நான் நம்புகிறேன். பல விதங்கள் உள்ளன. சரி, போங்கலாம். பாட்டி வழக்கம் போல முதலாவது சமையல் செய்கின்றார். நன்றாக பான்கேக் மாவை மெல்ல கட்டியில் ஊற்றுங்கள். நன்று. மேல்பட்டை பார்த்தீர்களா? மீது புரியலாம். இந்த டெலியா அற்புதமாக உள்ளதே. இதுவே பல ஆண்டுகள் அனுபவத்தின் விளைவு. புதன்கிழமை. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, உனக்கு ஒரு கையின் உதவி இன்றி முடியாதா போல் இருக்கிறது. கருப்பு வாயு. யாருக்கு சந்தேகம்? புதன்தான். இந்த நிறத்தை பாருங்கள். எனக்கு நடிக்க தெரியல. சரி, எனக்கு நடிக்க அவள் கொஞ்சம் சசிமை ஈர்க்கப்பட்டிருப்பை போலத்தான் தெரியுது. சரி, நம்முடைய பான்கேக்குகளுக்கு திரும்பி எழுத்துவோம். ஆச்சரியமாக, அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. ஆமாம், கருப்பு உணவு எப்போதும் மிகவும் ஸ்டைலாக இருக்கும். இதற்குள் உங்களுடைய பிடித்த நிறம் என்ன? உங்கள் விருப்பங்களை கருத்துக்களில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பார்ப்போம். இதற்கிடையில சகோதரிக்கு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றை பற்றி தோன்றுகிறது. வாவ், இது இனி ஒரு பேன்கேக் அல்ல, ஒரு முழு கலைத்துணை ஆகிவிட்டது. ஓ, இந்த நிறம் இப்படியே வெளியே வர விரும்பல. அது என்ன சொன்னோம்? எங்கள் சகோதரிக்கு பிரச்சனை இல்லையே என்று நம்புறேன். ஆம், எல்லாம் நன்றாகவே உள்ளது. The girls are saying Siri instead of the Saringers Miri. It's over America சில நம்ம செகண்ட் முடியும். வாவ், இது ஒரு யூனிகார்ன். இந்த அழகை பாருங்கள். ஆமாம், இப்படிப்பட்ட தருணங்களில் பாட்டி தனது பெண் பிள்ளையை மிகவும் பெருமைப்படுகிறார். பாட்டியின் நிலை என்ன? நமக்கும் ஒரு பழைய நல்ல சமையல் முறை திட்டம் காத்திருக்கிறது போல தெரிகிறது. வெண்ணையும் மேபிள் சிப்பமும் சேர்க்கப்பட்ட பரோட்டாக்கள். இதனால் வாய்க்குள் நெஞ்சிருவதென்பது உடனே தொடங்குகிறது. புதன்கிழமை பான்கேக்குகளும் பெரியவை. ஆம், அவை விசித்திரமாக தெரிகின்றன. புதன்கிழமை அவள் விரும்பும் முலாம்பழ ஸ்ரபாகும். வாவ், அவை சிலந்திகளா? அமைதியாயிரு பாட்டி. இந்த சிலந்திகள் சாக்லேட்டால் செய்யப்பட்டவை. சரி, மார்கோட், நமது பங்கேற்பாளர்களின் உணவுகளை ருசி பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஓ, இது என்ன? பயங்கரமாக தோன்றுகிறது. பன்கேக்கை பார்த்து பேசலாம். பற்றி இல்லை. எதிர்காலம் என்ன? எவ்வளவு சுவையாக உள்ளது. தேநீரும் அருமை. இது எவ்வளவு அழகு. ஒரு யூனிகாரன். இதை எவ்வளவு இனிமையாகவும் எவ்வளவு சுவையாகவும் உள்ளது. சரி, பரிசு பெறுபவர் யாரு என்று முடிவு செய்துவிட்டேன்.
இதோ வாழ்த்துக்கள் சகோதரி, உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்க வேண்டியதுதான். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம். மிகவும் சரி விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. தர்பூசணி ஜூஸை இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ் சுவை சாப்பிட்டு இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்துவிட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். வாஹா, இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம்.
இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விஹை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன? இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள் கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள் கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே, இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பனே நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்பொழுது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மீன் அடுக்கு ஸ்ப்ரைஸ் aside for waiter. அவன் the marity karsha results. Berners at the Bridake of Vitalmari that migar cypress tree borbitan. Brid எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இத மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். பூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். பூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. பெச்சி, எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். புழகு வளையங்களை வாணலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு புழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப். நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான்.
ஆமா நூடலாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அத மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும். அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இத முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களை போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. நீங்க தயாரா? எளிய ஒன்றை தொடங்குவதற்கு நான் சூழ்நிகரிக்கின்றேன். எனக்காக சில குக்கீகள் செய்து கொள்ளுங்கள். சரி, எளிதுதான். பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள் பப்ரோபுயம். முதலில் ஓமியன் துவான் செதுக்க வேண்டும். பின்னர் தூரிகையின் மீது திணிக்க வேண்டும். ஆனால் அது போதவில்லை. நான் சாதாரண கண்ணாடியில் நான் குக்கீகளை செய்வேன். அப்படியா? அவற்றை உடைமையில் வைக்கலாம். பின்னர் முடியும் வரை. வெப்பநிலை. நான் காத்திருக்கிறேன். எனது கண்ணாடி குளிர்ந்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சிறப்பு அச்சு உள்ளது. எப்படி இருந்தாலும் வெறும் நொறுக்கு தீனிகள் ருசியற்றவை. நொறுக்கு தீனிகள் சாக்லேட்டுடன் இருப்பது பலவிதமாக குளிர்ச்சி. இதை செய்ய நான் இந்த மில்கா சாக்லேட் பதக்கத்தை உடைக்க வேண்டும். அப்படியே எடு. நீ ஏன் பயப்படுற? எனக்கு சாக்லேட் சிப்போனே வேணும். அதை குக்கி மேல் ஊற்ற வேண்டும். அப்படியே சொக்கு மிகுதியை நீக்குங்கள். கடாயில வைங்க. முடிஞ்சதா? மற்றவங்களுக்கு தொற்றாதுன்னு நான் எதிர்பார்க்கின்றேன். நட்சத்திரம் மற்றும் கிறிஸ்துமஸ் மரத்தின் வடிவில் கோவில். நானுண்டு பிபி. இது எல்லாம் என் அட்விலேயே எண்ணுவாள். என்ன? நான் தூங்கிவிட்டேன்மா. குக்கீகள் தயாராக இருக்கும் நேரத்தை நான் தூங்க விட்டேன் ஹம்பீர். இன்னும் ஒரு வினாடி நேரமாக நான் எழுந்திருந்தால் அவை எரிந்து சாம்பலாகி செல்வது உறுதி. சரி, குக்கீகளை அலங்கரிக்க நேரம். முதலில் எனக்கு கொஞ்சம் பிரெட்சல்கள் தேவைப்படும். பின் நான் கண்கள் செய்ய பல ஓரியோக்கள் உள்ளன. ஆனால் அதுதான் எல்லாம் இல்லை. அடுத்ததாக சாக்லேட் சீரப் பயன்படுத்தப்படும். அதுடன் இது உதவிகரமாக உள்ளது. 1 வரை. நீங்க நினைப்பது அதுவே தானா? அப்புறம் வேணாம், அங்க M&M's கூட இருக்கின்றது. இதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? மகவும் சரி. சாப்பிட்டு மகிழ்ச்சி. நீ என்ன பண்ண? நான் உனக்கு ஒரு சிறிய மிட்டாய் கொடுத்தேன். ஆனால் நீ எல்லா மிட்டாய்களையும் ஒரே சமயம் சாப்பிட்டுட்ட. உனக்கு வெட்கம் இல்லையா? எனக்கு 3 மிட்டாய்களே மீதி இருக்கின்றன. ஆனால் கவலை இல்லை, அவற்றால் நான் மூக்குகளை செய்வேன். நான் நினைக்கிறேன் இது மிகவும் அழகாக வந்துவிட்டது. அவர்கள் உண்மையிலேயே ஆண் சுக்ரியவர்கள். அதே நேரத்துல என் குக்கீகளும் தயாராகிவிட்டன. ஆனால் அவற்றை இன்னும் ருசியாக நினைத்தால் நான் அவற்றுக்கு மேல் நுடலா விட்டு ஊற்றுவேன். அதன் பிறகு எனக்கு மார்ஷ்மெலோஸ் தேவை. மார்ஷ்மெலோஸ் பெஸ்டர்டாஷத்தான் பாலியவர்ஷம் பொறிக்கேட் அனோஸ்ட்ரிட் வெர்ஷன் சர்பிகோனம். தக்கான ஒரு விரைவான வழி எனக்கு தெரியும். எவ்வளவு பயத்தில் வழி. கணேரா இருந்து அது கூட மிகவும் உடல் நல குறைவாக உள்ளார். அவைகளை எண்ணெயில் பொரிக்கலாம். எனக்கு சில விதிகளை தேவை. அது போலவே அதை இப்போதே வறுக்கலாம். ஒரு சிறிய தீப்பெட்டி தீண்டல் கொண்டு அதை செய்வது அறவே முடியாதது மற்றும் உண்மைக்கு புறம்பானது. எனவே எனக்கு பெரிய தீப்பெட்டி தேவை. அது என்னை நிச்சயமாக உதவும். இங்கே எதையும் தகிக்காதீர்கள்.
தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். பயப்பட வேண்டாம். சரி, ஆனால் அது வெளியே செல்லலை. காத்திரு, நான் கிட்ட நல்லா இருக்கு. வாங்க. ஏன் தீயை அடைக்கலையா? எல்லாம் நான் இன்று என்ன பையன் எப்போ முடியாது. எனக்கு தோன்றுவது நான் சற்று அதிகமாக செய்து விட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு சுடும். ஆனால் நான் நிறுத்துகிறேன். நெருப்பு. எனது மார்ஷ்மெல்லோஸ் தயார். நான் அவற்றை குகில இடுவேன். நன்றி. அப்போ நான் ஒரு பெரிய குக்கி செய்வேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ருசியா தோணுங்க. அற்புதம். சுவாரஸ்யமா இருக்குது நண்பா. என் குக்கீகள் இன்னும் குளிர்ச்சியா இருக்கும். கிரீம். அவங்களும் ஃபைன் சோன் பிடிச்சும் எல்லாத்தையும் வரைஞ்சு காட்டுவேன். ஒரு பனி துளி. கிறிஸ்துமஸ் மரம். எல்லா விஷயங்களும் Tingle into the pre and fair decided forced this statual card here. நான் என்னோட கிளப் படிக்கிறேன். அதை மட்டும் பாருங்க. இது மிக கியூட். சூப்பர். இது நான் நினைக்கிறேன் இது முயற்சி செய்யும். எவ்வளவு குளிர். எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா நான் ஒரு இனிப்பு பர்கருடன் தொடங்குவேன். இது போல இதுவரை நான் எதையும் பார்த்ததில்லை. அது ஒரு பயனுக்கு பயன்படுது. அது எனக்கு பிடிக்கும். ருசியானது. சரி, அடுத்ததாக இந்த அழகான தாடி வரும். ஓ, அவற்றும் மிகவும் அழகாக இருக்கின்றன. முடிவாக எல்சாவின் குளிர்கால குக்கீஸ். எனக்கு மிகுந்த அவலாவுக்கு பிடித்தமானது. அதை KHKHல முன்பவுமே சவரிக்க வேண்டும். நான் நிறுத்த முடியல. எல்சா, இது அதிசயமாக இருந்தது. நண்பர்களே, இது நேரம். கணிசமாக 1. எல்சா. ஆமாம், நான் அதை பற்றி தெரிந்திருந்தேன். அடுத்த சுத்திக்கு தயாரா? பிரவுன், எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய். நான் குடிக்க விரும்புகிறேன். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை இல்லை. சுவாரஸ்யமா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சமையல் செய்முறை தான் தெரியும். இது ரொம்ப ரொம்ப மிகுந்த சாக்லேட் காக்டெயிலாக இருக்குது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீமை எடுத்து அத நீங்க ஸ்டாயுற்ற வேண்டும். முழுவதும் உருகும். நன்றி. ஆனால் மட்டும் பால் போதவில்லை. போச்சு. கொஞ்சம் கோக் சேர்ப்பது மதிப்பு மிக்கது. வா, நான் அதை திறந்துட்டேன். இப்போது மேலே கொஞ்சம் நுடெல்லாம் சேர்க்கவும். இந்த கூறு எவ்வளவு சாக்லேட் போன்றது என்பதை கற்பனை செய்யுங்கள். சுவையாக உள்ளது. எஞ்சி இருப்பது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவதின்றியே. இத பாருங்கள். இப்போது நான் கண்ணாடியை தயார் செய்ய வேண்டும். அதன் விளிம்புகளை சாக்லேட் சிரப்பில் தடவி மர்ஷ்மெல்லோக்களை அலங்கரிப்பேன். ஃபீபி மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். எத்தனை ஹேங்கம். நான் மேலும் சைகை கோலங்கள் சேர்த்ததும் அவள் வெற்றியை எனக்கே ஒப்படைக்கப் போகிறாள். ஒரு சைகை கோலமாக நான் கஃபி வின்னை பயன்படுத்துகிறேன். ஒரு கிட்காட் சர்க்கரையை மற்றும் சில மால்டீசர்கள் எண்ணிக்கையில் பயன்படுத்துகிறேன். அது சிலிர்க்க வைக்காதா? என் சாபர்கள் அப்படியாக. நீங்க என்ன தெரியும்? அது எனக்கு போதாது. கொஞ்சம் கூடுதலா ஓரியோவும் சாக்லேட் சிரப் கூட தேவைக்கேற்ப இருக்கும். இது பெரியதாக தெரிகிறது. மிகவும் ஊட்டமுள்ளதாக உள்ளது. நானே அதை கண்டிப்பாக குடிப்பேன். அற்புதம். ஆமா, சைனாசி ட்ராண்ட். எட்ரோனோசி ரீட்டம் படி இருக்குது. பிரலாஷ், நான் என்னுடைய ஸ்டைலில ஏதாவது பண்ணுவேன். அதில் அந்த புழு பெரி சிரப் ஒரு கிளாஸ்ல ஊற்றுவேன். அதுக்கப்புறம் அதை அடியில நல்லா பரப்பணும். அந்த லீலக்கி வித் கேண்டி and Jersey pearls. They are panituliki variban. Reversers are fear band. அவங்க கூட ஒரு உணவு பேரலா மாறுவாங்க. கண்ணாடிக்கான கூடுதல் அலங்காரங்கள். அது ஒரு கார் ஐடியா இல்லையா?
பாருங்க, அது அழகா இல்ல? இப்போது ஐஸ்கிரீம் கண்டிப்பாக அது கூட நீளமாக இருக்கிறது. மிக்ஸில் ஏற்றுமேட் இருக்க வேண்டும். பிரதி மோய்ஸ்ட் பிரேக்கிண்டி சாப்பிட வேண்டும். அடுத்தது குழத்தையும் வலை விட்டு கலந்துடுங்க. அதை கன்சிடருங்க. அவர்கள் இல்லை. ரெடி ஆயிருக்கு. அனைவரும் ஒரு சாதாரண வாழ்த்தை அளிக்கிறார். கிரீம். ஆனால் நான் ஒரு இரகசிய பொருள் வைக்கிறேன். அதாவது பனி துகள்கள். உண்மையானதும் மிகவும் சுவையானதும். இது எப்படி அழகா இருக்குது பாருங்க. சரியானது. குறி வைத்தேன். நான் முதலில் நான் ஹே, ஏன் துப்புகிறாய்? மன்னிக்கவும், நான் சும்மா விளையாடினேன். சரி, நான் ஒரு கண்ணாடியை சர்க்கரையில் மூழ்க விடுவேன். அதன் பின்னர் அதனை சாக்லேட் சிப்ஸில் மூழ்க விடுவேன். ஆம், என் காக்டெயிலின் மேல் பகுதி ஐஸ்கிரீமா இருக்கும். வெறும் வனிலா மட்டும் எனக்கு தெரியாது. இதுல கொஞ்சம் பாதாம். அவர்களின் அனைத்து பால். நாங்கள் அதை தாண்டி இருக்கிறோம். பால் எங்கே? ஓ, இது இங்கே இருக்கிறது. இப்போ நான் தவற விடலாம். கலவையை ஊற்றிக்கோணும், அலங்கரிக்கணும். அலங்கரிக்க வேண்டியது கிரீம் கொண்டு. உடல்நிலையில் இருக்கிற சாக்லேட்டை பயன்படுத்துங்கள். ஓ, என்னையும் பிளின்னையும் இப்படி அழகாக புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. சில உடல்நிலையில் இருக்கிற சாக்லேட் செய்ய எனக்கு ஒரு தீயே வேண்டும். அப்புறம் ஒரு கெட்டிலை வேண்டும். இதுல நான் அதிபண்டிதன். நான் ஆர்வமாக செய்த போவோ. அங்க வாங்க, நான் அதை செய்ய முடியும். ஏ, இப்போது நாங்கள் சாக்லேட்டை கேட்டிலில் விட்டு அது முழுவதும் உருகுவதற்காக காத்திருப்போம். இதை போடவும். சரி, ஒரு வெண்ணிறை சாக்லேட் ஜொல்லை நான் இந்த பில்லிக்கட்டிகளை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அம்பி இங்கே இனி பயனில்லை. ஓப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் இதையெல்லாம் செய்தேன். மான் கொம்புகளை சாக்லேட்ல இருந்து வரைந்து எடுப்பதுக்காக. எனது கருத்து என்னன்னா, இது செம்மையான காக்டெயில் அலங்காரம். சரி, செயல்களை கவனமாக. எனவே இது சர்க்கரை தூவல்கள். இந்த வழியில் மிக்க அழகாகவும் மற்றும் மாத்திரை சாதுரியமாகவும் உள்ளது. சரி, ஜான் அல்லாதபடி இங்கு மிகவும் மூலிகையானது. நான் உறுதி செய்கிறேன் அது என் பதிவாக இருக்க போகிறது. அப்படின்னா முதலில் இந்த ஒன்றை முயற்சி செய்கிறேன். கொம்புள்ள ஒன்றை. இதன் மேல் பகுதி மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் இது போதுமானதல்ல. கூடையிலின் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்கலாம். இது பாருங்கள், நான் அதிகம் எதிர்பார்த்தேன். எனக்கு பாதாம் பிடிக்கல. அடுத்து நான் எல்சா செய்த இந்த குளிர்ந்த காக்டெயில சாப்பிடுவேன். மேல் பகுதி மீண்டும் என்னை நிராசப்படுத்தல. மேலும் காக்டெயில் உண்மையிலும் ரொம்ப சுவையானது. இது உண்மையில குளிர்ச்சியா இருக்குது. ஒரே செயல் மீதம் உள்ளது, அது சாக்லேட்டை முயற்சிப்பது. ஓ, அண்ணாவிட்ட இருந்தது. இது நம்பிக்கை அளிக்குது. இதுவரை எனக்கு அனைவரும் பிடிச்சுள்ளாங்க. நான் இதை இன்னும் முயற்சிக்கிறேன். ஓ, இது அற்புதமாக உள்ளது. இந்த காக்டெயிலை நான் இறுதி வரை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நீண்ட காலமாக இதைவிட சுவையானதை குடிக்கவில்லை. மிகவும் நல்லது. எனக்கு தெரியும். அண்ணா, உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அது மிகவும் சுவையானதாக இருந்தது. ஹூரே! நான் மிகவும் கடினமாக முயன்றதற்கு ஆச்சரியமில்லை. நண்பர்களே, நான் 3வது சுற்றில் ஸ்பகெட்டி வென்றேன். நீங்கள் அதை எனக்காக செய்து கொடுப்பீர்களா? தயவு செய்து எளிதாக. என்ன ஜெய் மெர்டன், எது உங்க ஸ்பெகெட்டியை நீக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நீங்க முதலில் மாவை குழைக்க வேண்டும். இந்த யூனிட் அதை கையாள முடியாது. மாவையும் பாய்ச்சிருக்கோம். என்ன இந்த ஆள் யாரு? இந்திய ஸ்லீஷ் ஃப்ராஸ் யூடிட்.
moisturizer. Hydro Sans Swaniger it flees a day. Adi surfering sassy cancer efring rounds with your crop-free eyes katsi udavam. அட இது ரொம்ப வசதியாக இருக்கு. Bitsa Adi நிமிர்ந்து குதிக்க வச்சா ஃபானில வச்சோனா And is following Enriching Church to the stairs spot you would already see for train. With sticker rice Nila Niram Kuduka Porain. Ayagadane. The free ticket will at you Rekalam. Like for days you can sell a sea sarpom. Dinner. Tina chance. The sort of Nicolai Ayat Chinungal Morel say a pokran. Aber if Nichulia sees which event, I'm Rafriga and the noodles still sees Tundikalap Su events. என் கருத்தில் இது அழகாக உள்ளது. ஆமா. ஆனால் எனக்கு தெரிகிறது நான் பாரம்பரிய ஸ்பெகட்டி பயன்படுத்துவேன். அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். முக்கியமான விஷயம் அதை நீண்ட நேரம் பிடித்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகவும் கடினமாகும். அடுத்து இறைச்சி பயன்படுத்தப்படும். நான் இறைச்சியை குழைச்சு இதிலிருந்து மீட் பல்லார் புரட்சியா பழுவேன். மீயாடு இங்கே மீட் பால்ஸ் கண்டி சுயரா இருக்கே நினைக்கிறேன். வாங்க போகலாம். போர்டில் வைக்கவும் இப்பொழுது நாங்கள் டேப் நிதிகள் சரியாக எனக்கு நிச்சயமாக அவங்க முடிஞ்சிட்டாங்க போல உணர்கின்றேன். ஆம், அவங்க மிகவும் சிறந்தவர்கள் மற்றும் கடினமாக உள்ளது. ஆம், என்ன செய்கிறாய்? chat feature to use them. The tricky leader. ஆம், அது சார்ந்தது. ஃப்ரெட்டி சாதாரணமாக அயோரின் பிடிச்ச கெட்சப் சேர்க்கணும். மாஜே கண்டிப்பா அந்த பசிலை இலைய இது மேலும் செம்மையா இருக்கும். இது இறுதியில் தொன்மையான மீட்பால் சாதோதனையா மாறியது. நான் உங்களைப் போலவே சமையல் செய்ய விரும்பவில்லை. நான் பிபிக்கு இனிப்பு ஸ்பெகட்டி செய்வேன். இதற்கு நான் வண்ணமயமான மாமரிலை துணிந்து நறுக்குவேன். அவர்கள் இல்லை. வணக்கம் டெஸ்டி. அது போலத்தான் அவைகள் நூடுல்ஸ் போல இருக்கும். அதன் பிறகு நான் என் உணவை இனிப்பான மட்டார பழங்களால் அலங்கரிப்பேன். அந்த முக்கியமானதை துணிந்து பின்பு கெச்சப் மேற்சட்டியாக நான் முழுவதையும் சர்க்கரை ஊற்றுவேன். என் கருத்துப்படி இதுவரை அறிவில்லாத முறை. பிபி யார் வென்றது என்பதை முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். முதலில் நான் எல்சா வடிவிலான ஸ்னாஃப்ளேக் ஸ்பாகெட்டியை சுவைப்பேன். ஒப்புக்கொள்ள வேண்டும், இது நன்றாக தோன்றுகிறது, ஆனால் சுவை அந்த அளவுக்கு நன்றாக இல்லை. ஆம், அடுத்ததாக நான் கிறிஸ்டோஃபின் இறைச்சி உருண்டைகளுடன் ஸ்பகெட்டி சாப்பிட போறேன். இன்னைக்கு அதுவே எனக்கு வேண்டியது. மிகவும் பசிக்கிச்சு. எப்படி? வாவ், இது அளவான முறியடிப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லாவே பிடிக்குது. ஒரே ஒன்னே மீதம் இருக்குது. அண்ணாவிட்ட இருந்து டெசர்ட் மார்மலேட் ஸ்பெகட்டி. எவ்வளவு நேரம்? அது மிகவும் சுவையாகவும் யோசனையும் சுவாரஸ்யமாகவும் உள்ளது. ஆனாலும் இன்னைக்கு இன்னும் வெற்றி கெட்சப்புடன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய மீட் பால்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும்.